सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் பிரவீன் குருவாத்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வு சாட்டர்டே இது மதியம் நடக்கக்கூடிய பேப்பர். இது பேப்பர் 2ல் பார்க்குறோம். இது 100 மார்க்ஸ் நம்ம பார்க்குறோம். இதில் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக பேப்பர் 2 இது மொத்த மார்க் 100 மார்க்ஸ். டைம் 2 to 5 வரைக்கும் நடக்கும். ஃபஸ்ட் ரோமன்லையும் இங்கே செகண்ட் ரோமன்லையும் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க. கொஷின் ப்ளஸ் ஆன்சரோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரோமனுக்கு மொத்தம் மார்க் 15 மார்க்ஸு. ஃபஸ்ட் ரோமனில் 2 கொடுத்து ஒன்று கேட்பாங்க. செகண்ட் ரோமன்லையும் 2 கொடுத்து ஒன்று கேட்பாங்க. இந்த ஃபஸ்ட் ரோமன் செகண்ட் ரோமன் ஃபுல்லாக இலக்கியத்தை பற்றி ஃபுல்லாக லிட்ரேச்சர் பற்றி தான் ஃபுல்லாக அந்த கொஷின் வரும். அதனால் ஃபுல்லாக அதில் டோட்டலாக 8 கொஷின் இருக்குது. 8 கொஷினுமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டா இதில் ஏதாவது 4 கொடுப்பாங்க. 4ல் ஏதாவது 2 எழுதுனா உங்களுக்கு 30 மார்க் வரும். फर्स्ट क्वेश्चन फर्स्ट वन हिंदी साहित्य के काल विभाजन के आधार की चर्चा करते हुए काल विभाजन का निरूपण कीजिए. இது தமிழ் மீனிங் கொஷின் சொல்கிறேன். ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் 8 கொஷினுக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் ஹிந்தி இலக்கியத்தின் காலப்பிரிவின் அடிப்படையை பற்றி விவாதித்து காலப்பிரிவை விளக்குக. सेकंड क्वेश्चन हिंदी साहित्य की प्रेम श्री शाखा की विशेषताओं पर प्रकाश डालते हुए उसमें जायसी का स्थान निर्धारित कीजिए. இந்தி இலக்கியத்தில் பிரேம் செரி கிளையின் சிறப்பியல்களை வெளிச்சம் போட்டு பிரகாஷ் அப்படின்னா வெளிச்சம் போட்டு காட்டி அதில் ஜெய்ஸ்ரீயின் இடத்தை விளக்குக. थर्ड क्वेश्चन भक्ति काल हिंदी साहित्य का स्वर्ण युग है. इस उक्ति की विवेचना कीजिए. பக்தி காலம் இந்தி இலக்கியத்தின் பொற்காலம். இந்த கூற்றை பற்றி தொகுத்து எழுதுக. பக்தி காலத்தை பற்றி எழுதணும் ஹிந்தி சாகித்யத்தில். फोर्थ क्वेश्चन राम भक्ति शाखा के कवियों में तुलसीदास का स्थान निर्धारित कीजिए. ராம பக்தி பிரிவின் கவிஞர்களில் துளசிதாசரின் இடத்தை பற்றி தீர்மானித்து எழுதுக. फिफ्थ वन रीति कालीन साहित्य में बिहारी का स्थान निर्धारित कीजिए. रीति काल இலக்கியத்தின் பிகாரியின் இடத்தை தீர்மானித்து எழுதுக.
सिक्स्थ वन आधुनिक हिंदी कविता के प्रमुख वादों का परिचय दीजिए. நவீன இந்தி கவிதையின் முக்கிய கோட்பாடுகளை பற்றி தொகுத்து எழுதுக. 7th वन आधुनिक हिंदी साहित्य में कहानी के विकास पर प्रकाश डालिए. हिंदी के 4 कहानीकारों का परिचय दीजिए. நவீன இந்தி இலக்கியத்தின் கதையின் வளர்ச்சியை வெளிச்சம் போட்டு காட்டி எழுதவும். பிறகு 4 இந்தி கதை எழுத்தாளர்களை பற்றி அறிமுகப்படுத்தி எழுதுக. பரிச்சை அப்படின்னா அறிமுகப்படுத்துறது, அறிமுகப்படுத்தி எழுதுக. The last question, 8th question. हिंदी निबंध साहित्य के विकास पर एक लेख लिखिए. இந்தி கட்டுரை குறித்து இலக்கியத்தின் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை எழுதுக. நிபந்தனா கட்டுரை, இந்திய இலக்கியத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. ஃபஸ்ட் ரோமலி செகண்ட் ரோமலி டோட்டலாக வந்து மொத்தம் இதில் வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஆனால் தேர்வுக்கு வந்து மொத்தம் 1 2 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து ஒன்று தான் எழுதணும். இதில் வந்து மொத்தம் இந்த 8ல் வந்து 4 கண்டிப்பாக வரும். 4 வந்து 2 எழுதலாம். மொத்தம் இந்த 8 கேள்வி படிச்சுட்டா உங்கள் கையில் வந்து 30 மார்க் இருக்குது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.